8 அதனுடைய 8வது வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறார். உங்க காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். இன்றைக்கு உங்களுடைய காரியங்கள் எதிராக இருக்கலாம். உங்களுடைய நீதி நியாயங்கள் புரட்டப்பட்டு இருக்கலாம். உங்களுக்கு நீதி நியாயங்கள் கிடைக்காமல் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக பொய் சாட்சிகள் எழும்பிக் கொண்டிருக்கலாம். பொய் குற்றச்சாட்டுகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்க வேதனையையும் கண்ணீரையும் பார்க்கிற தேவன் உங்களுடைய பக்கத்திலே நின்று உங்களுக்கு பக்கமாய் அவர் நியாயம் செய்ய போகிறார். உங்களுக்காக அவர் வழக்காட போகிறார். இதுவரை உங்களுக்காக வழக்காடினவர்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை கலங்க வைத்து கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உனக்காக வழக்காட போகிறார். கண்பான தேவ பிள்ளையே, சோர்ந்து போயிருக்கிறாயா? எனக்கு என் வழக்கிலே நீதி கிடைக்கவில்லையே என்று கலங்கி போயிருக்கிறாயா? கர்த்தர் உனக்காக வழக்காடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுடைய காரியத்திலே ஒரு வெற்றியை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற தகப்பனாயிருக்கிறார். நீ அலைந்த காரியங்கள், தேவ சமூகத்திலே செபித்து கொண்டிருந்த அந்த காரியங்களுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை, ஒரு தீர்ப்பை அவர் கட்டளையிட போகிறார். ஆராதிக்கிற பிள்ளைகளை எதிரியின் கையிலே அவர் ஒப்பு கொடுக்கிற தெய்வம் அல்ல. ஆராதிக்கிற பிள்ளைகளை, ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்து கண்ணீரை வடித்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பொய் சாட்சியின் கூட்டத்தில் அவர் ஒப்பு கொடுக்கிற தெய்வம் அல்ல. உங்களுக்கு விரோதமாய் பொய் வழக்கு போடப்பட்டவர்கள் முன்பாக, உங்களுக்கு விரோதமாய் பலர் எழும்பி குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை நிலைகுலைய செய்த மனிதர்கள் முன்பாக ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடி உங்களுடைய நியாயத்தை, நீதியை வெளிச்சத்துக்கு கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். சொந்து போகாதே மகளே, உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாய் முடிவை தேவன் தருவார். பல வருஷங்களாக இழுத்து கிடந்த அந்த வழக்குகள், முடிவே இல்லாத வழக்குகள் முடியும்படி கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். கலங்காதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், பொறுமையோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், ஜெபித்து கொண்டிருங்கள், ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். இயேசு ஒருவரே உங்க வழக்குகளில அவர் செயல்பட்டு அவர் காரியத்தை நிறைவேற்றுவார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போடப்பட்ட பொய் வழக்குகளிலிருந்து விடுவித்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். யாவையும் செய்து முடிக்கிற தேவன் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படி தேவன் கிருபை செய்யும். எதிரிகள் கையில, சத்துருவின் கையில ஒப்புக்கூடாதபடி உடைய பிள்ளைகளுடைய வழக்கிலிருந்து விடுதலையாக்கும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.